மகிழ்ச்சி தரக்கூடிய உங்கள் இதயங்களுக்கு ஒரு மருந்தாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு என்னையும் சிறப்பித்து அழைத்த நமது ஸ்ரீமாதா இந்த மருத்துவமனைக்கு என்னை இந்த அளவுக்கு வலியுறுத்தி வழிநடத்தி நேற்று சேலத்தில் இருந்த என்ன அதிகாலையிலே கொண்டு வந்து சேர்த்து இந்த நம்ம தனுஸ்ரீ மேடத்துக்கு வணக்கத்தை தெரிவித்து இதெல்லாம் உங்களையெல்லாம் நான் பார்த்துருக்க முடியாது. நம்ம சர்மிளா மேடம் அவர் நடத்தக்கூடிய அந்த சம்பாதிக்கக்கூடிய நிறுவனத்தில் 2% மக்களுக்கு தொண்டாக அளித்திருக்கின்றார் நினைக்கும் போது சிறு வயசுல அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு பாடத்தை எடுத்துக்கலாம். எப்பவுமே என் கருத்து அதுதான். நான் தோண்டு போன உள்ளங்களுக்கும் துரோகத்தில் தோண்டு போனவங்களுக்கும் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கும் தோல்வி அடைந்தவர்களுக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா 1000 ரூபாய் தோண்டுட்டோம்னு வைங்க, அதை ஈஸியாக எடுத்துக்குவேன். அப்பா 10,000 ரூபாய் தச்சுக்கிறாங்க, 10,000 ரூபாய் எவனாவது ஏமாத்திட்டான்னு வைங்க, என்ன என் நிர்வாகத்தில் தச்சுக்கிறா 10 லட்சம் அனுபவமாக இருக்குங்க. ஏமாற்றம் கிடையாது, துரோகம் கிடையாது. ஏன்னா நல்ல ஒரு துரோகி இருந்தால் தான் ஒரு நல்ல நண்பன் அடையாளம் தெரியும். இல்லை நண்பன் யாரும் துரோகியானு தெரியாமையே வாழ்ந்துருவோம். அதே போல் நம்மளுடைய நினைச்சே பார்க்க முடியாது எவ்வளோ பெரிய விழாவெல்லாம் இருந்து எப்படியேப்பட்ட தமிழகத்தினுடைய முதலமைச்சராக, புரட்சி தலைவராக, பொன்மன செம்மலாக எனக்கு பார்த்த பின்னாடி ஏதோ வள்ளல்னு போட்டிருந்தீங்க. இந்த வரியெல்லாம் நமக்கு கிடைக்க காரணமாக இருந்த அந்த அன்பு தலைவனுடைய தலைவி வந்திருக்காங்க. அம்மாவுக்கு மேடம் சொல்றது அம்மான்னு சொல்றது அந்த அளவுக்கு பாருங்க அவங்க உள்ளத்தை. இந்த இடத்துக்கெல்லாம் நடிகர்னா எப்படி அந்த இடம், எத்தனை பேர் இருப்பாங்க, வரவேற்பு என்ன, டைம் என்ன, எனக்கு எப்படி ரூம் இருக்கும், அங்கே எப்படி எனக்கு உற்சாகம் இருக்கும், எத்தனை லட்சம் மக்கள் எதிர்முனையில் இருப்பாங்க, இப்படியெல்லாம் கேட்குற காலத்தில் ஒரு தலைவியா எவ்வளோ எளிமையா புன்னகையோடு வந்திருந்தா அவர் முகம் பார்த்தாவே உங்களுக்கு நோய் போயிடும். அவரோட எளிமை குணத்தை பார்க்கும்போது நம்மளாம் அந்த இடத்துல இன்னமும் நான் எடுத்துக்கிறேன். சில இடத்துல கூட நான் கேட்பேன், என்னப்பா அது சரியாலாம் விழாதான் எதுவுமே கேட்கக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். அவங்கள இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது நம்ம கூடலாம் உங்கள் கூடலாம் இருந்து பார்க்க முடியுமா அப்படி ஒருத்தரை? அந்த அளவுக்கு அவங்க நேரங்காலம் கொடுத்தவங்க பொண்ணான நேரத்தை சத்தியமாக நம்ம நினச்சி பார்க்கணும். உள்ளத்தோடு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு அவங்கள வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த வயசு கிடையாது. அவர்களையும் நம்மளாம் நீங்களாம் கொடுத்து வச்சுருந்தோம். அப்படியே அம்மா அவர்களையும் மற்ற இங்கே வந்திருக்கக்கூடிய டொனேஷன் கொடுக்கக்கூடிய நீங்கள்லாம் நிறையா இந்த மருத்துவமனைக்கு உதவி பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம். உதவி என்பதற்கு தனி பெருமை தேவை கிடையாது. அது நமது கடமை என்று தெரிந்தால் தான் நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அப்படி தான் என் வாழ்க்கையில் நான் செய்யாத உதவிகள் கிடையாது, பண்ணாதது கிடையாது, அடிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் அந்த போர் பகுதியை புரட்சி தலைவருக்கு ரொம்ப பிடிச்ச தேசிய தலைவர் அவருடைய அந்த போர் பகுதியில் போய் ஒரு முதல் தமிழனா நான் தான் முதல் கடை அந்த போர் மண்ணில் போய் திறந்துருக்கிறேன். சேலம் மாறாருங்க எல்லாம் கொழும்புல போய் திறப்பாங்க. நான் அந்த போர் பகுதியில் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அம்மா இருக்கிற வாசி இந்த கருத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர் தலைவருடைய வழி அது. அந்த ஈழப்போருக்கு அவர் உதவி பண்ணி அங்கே தேசிய தலைவர் அதுக்காகவே ஒரு வாழ்ந்த ஒரு தமிழ் தேசிய அமைப்பு பாடுபட்ட ஒரு புரட்சி தலைவர் அவர். அதுக்காக இந்த பதிவு பண்ணியிருக்கேன். நம்ம வாழும்போது கொடுத்துட்டோம், செஞ்சுட்டோம், தர்மம் பண்ணிட்டோங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது நமக்கு கடமை தானே தவிர இதுக்கு ஒரு புகழாரமோ எதுவும் கிடையாது. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் துக்கமும் துயரமும் ஏற்படும் போதெல்லாம் நம்ம மனசுல என்ன இருக்கும், யாராவது உதவணும். அதே போல இன்னொருத்தருக்கு துக்கம் துயரம் வரும்போது உங்களுடைய ஒவ்வொரு இதயத்திலுமே ஒன்று உதவணுங்கிற என்ன இருக்கு. உதவுவன் தான் மனிதன் கிடையாது. உதவ முடியாம தவிக்கிறவன் இருக்கான் இல்லையா, ஐயோ நம்மளும் இருந்தா கொஞ்சம் கொடுத்துருக்கலாமேன்னு அந்த உள்ளத்தை தான் நம்ம மேம்படுத்தி பார்க்கணுமே தவிர ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு எனக்கு சொல்லுவேன். ஒரு அனாதை சிறுவனுக்கு சென்னைக்கு ஓடி வந்து இந்த கையை இதுவரைக்கும் நான் ஏந்தியதே கிடையாது. கொடுத்ததை தவிர படைக்காத சரித்திரம் இல்லை. அது திரைப்படத்துறை எனக்கு கொடுத்து வைக்கல. 10 திரைப்படத்துக்கு மேலே எடுத்து ஒன்றுமே வெளியிட முடியல. அது டைரக்டர்களுக்காகவே நான் படம் எடுத்தேன். இவங்க வாழ்வெல்லாம் பிரபாகரன் உடைய வாழ்வு பிடிக்குதா, இறுதியாக பாரதிராஜா சார் பிடிக்கிறாரா, அவங்களுக்காகவே நான் திரைப்படங்கள் எடுத்தேன். எல்லாம் உடம்பு முடியாமல் ஆயிட்டாங்க, அதை பற்றி கவலை இல்லை. நான் வள்ளி முருகன் சைவம் தொடங்கியிருக்கேன். இப்போ கல்லூரி என்னுடைய கிருஷ்ணகிரியில் கல்லூரி நடக்கு. இன்னொரு கல்லூரியை நம்ம சேலம் மாவட்டத்தில் திறக்க இருக்கேன். 100கணக்கான ஹோட்டல்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. காரணம் உழைப்பு, தன்னம்பிக்கை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நமது பணிதாங்க நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கோம். புகழுக்கு நம்ம செடி செய்ய வேண்டியதில்லை, தூற்றலுக்கு நம்ம அங்கே போவதில்லை, அடங்க போகிறதில்லை. நம்ம உண்டு நம்ம வேலையை காலையில் எடுத்து செஞ்சோமாவே நம்ம பின்னாடி 1000 பேர், நம்ம முன்னாடி 1000 பேர் நிற்பாங்க. ஒரு தொழிலை செதுக்காமல் உனக்கு எதுவும் வந்து சேராது. உன் நேரங்காலத்தை உன் கனவுக்காகவும் உன்னுடைய தொழிலுக்காகவும் கனவை மட்டும் நினைச்சுக்கிட்டு நம்ம ஜெயிக்க முடியாது. அந்த கனவுக்கான நேரங்காலத்தை என்னைக்கு நம்ம இழந்து பாடுபடுறோமோ உண்மையா
அதுதான் நம்மளை வாழ வைக்க என்பதை மட்டும் கூறி இந்த நிறுவனத்தோடு என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கும் போது ஒன்றுதான் சொன்னேன். ரொம்ப பேசினாங்க, இவ்வளவு பேசாதீங்க, அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயமான ஆள் நான் கிடையாது. சுருக்கமாகவே தெரியும். ஏன்னா நான் மனிதனை படித்தோம், கல்வியை படித்தது கிடையாது. மனிதர்களை படித்தவர் தான் புரட்சி தலைவர் அவர்கள். அவருக்கு சிறு வயசில் பட்ட கஷ்டனால தான் இன்னைக்கு அவர் பேர் இன்னைக்கு இறந்து இன்னைக்கு 30/12/1987 அவர் மறைந்த பிறகும் இன்னைக்கும் இன்னைக்கு 31 ஆண்டுகள் அடியெடுத்து வைக்க போறோம். அவர் இன்னைக்கு நம்ம நினைவுல நிற்கிற மாதிரி இருக்க காரணம் அவர் மற்றவன் பசியை மனிதர்களை அறிந்து போட்ட அந்த தர்ம குணம் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால தர்மத்துக்கு நம்ம என்னைக்குமே கைமாறி எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறந்தா இறப்பு, அவ்வளவுதான் அந்த உலகத்துல. நான் நினைப்பேன் இறந்துட்டு போன நிச்சயமா நமக்கு மரணமே கிடையாது தான் நினைப்பேன். நான் பார்ப்பேன், நம்ம எந்த மண்ணு கொடுத்து உணவுல நம்ம எல்லாம் எடுத்துக்கிறோம். இந்த மண்ணு கொடுக்காம ஒரு உணவு கூட இந்த உடம்புல நமக்கு கிடையாது. இந்த மண் கொடுத்து தான் அத்தனை உணவுகளையும் நம்ம எடுத்துக்கிறோம். அரிசி, பருப்பு, எதுவாக இருக்கட்டும் எல்லாமே இந்த மண்ணும் பூமியும் கொடுக்குது. கடைசியா கைமாற அந்த பூமிக்கு நம்மளை கொடுத்துறோமே தவிர இதுல இறந்து போனோன்னு எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. உரமாயிரம் இந்த மண்ணுக்கு அது கொடுத்து தான் நம்ம வாழ்றோம். அதனாலதான் இந்த மரங்களுக்கெல்லாம் பார்த்தா ஆண்கள் பேராகவே இருக்கும். நம்ம உரமாயிட்டோம் இல்லையா, வேப்ப மரம், ஆலன், அரசன் இருக்கும். நீங்க பூக்களுக்கெல்லாம் பார்த்தீங்களா, கனகாமரம், மல்லிகை, ரோஜான்னு இருக்கும். பாருங்க, இந்த இயற்கை உரமான வேண்டி நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மலைகளுக்கெல்லாம் இளவரசி என்று பெயர், மரங்களுக்கெல்லாம் ஆண்கள் பேர் சூட்டப்பட்டிருக்கு. இந்த இயற்கை அப்படிதான் படைக்க. நமக்கு மரணமே இல்லைன்னு நினைக்கக்கூடியவன். அதை நினைத்து நீங்க ஒரு நாளும் வருத்தப்படாதீங்க. நம்ம மறுபடியும் இந்த மண்ணுக்கு உரமாகி செடி கொடிகளாக தான் இந்த பூமியில இருக்க போறோம். நமக்கு ஒரு மருந்தாக வாழுங்காலத்தில் இணைத்து மருந்தாகக்கூடிய இந்த ஸ்ரீமாதாவை நம்ம வாழ்த்தி வணங்கி என்னால் முடிந்த உதவிகள் ஏற்கனவே உதவி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். தொடர்ந்து அந்த உதவிகள் இருக்கும். என்னால் முடிஞ்சதை காலையில எழுந்தாவே யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்குற வேலை தான் ஆபீஸ்ல நடக்கும். எங்க அறிந்து உங்களுக்கு தெரியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அரசியல் பிரமுகர்களும் சரி, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே போல என் பிசினஸையும் நான் விடுறதே கிடையாது. நான் பக்கலாம் பாடுபட்டு அதை வளர்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா வளர்ந்துட்டுங்கிறதுக்காக நான் தொழில் விட்டு ஒரு நாள் விளைவிட்டல. இன்னைக்கு கிச்சன் போவேன், ஒவ்வொரு ஃபேக்டரிக்கும் போவேன், ஒவ்வொரு ஊருக்கும் போவேன். ஒவ்வொரு இடத்துலையும் என்னுடைய தொழிலை நான் முடக்கிக்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த வாய்ப்புக்காக எவ்வளோ பேர் உழைக்க வாய்ப்பு இல்லாமல் எங்கிக்கிட்டு வாய்ப்பு இல்லாமல் சம்பாதிக்க வழி இல்லாமல் இருக்கிறாங்க. நமக்கு வழி கிடைச்சிருது பணம் கொட்டுவதற்கு. அந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கிறேன். அதில் கொடுப்பதில் ஒரு பெருமை எனக்கு கிடையாது. நீங்கள் கொடுத்த வாழ்க்கை, ஆண்டவன் கொடுத்த வாழ்க்கை என்று கூறி மீண்டும் ஒரு முறை மாதாவுக்கு எனக்கு வாய்ப்பு தனுஷ்டிக்கு நன்றி கூறி வாழும் உங்கள் உள்ளங்களெல்லாம் பிறந்தா இறப்பு, இதுக்கு வருத்தப்பட ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தகுதி உள்ளத்தோட எதையும் எதிர்கொண்டு வாழுங்கால வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து அஞ்சாமல் திரியும். நம்மளுக்கு வயசு நமக்கு மட்டுமா வயசாச்சு, நமக்கு மட்டுமா பிரச்சனை? உயிரா பிறந்தாலே இந்த மண்ணோட பிரச்சனை. ஒவ்வொரு எறும்பு காலெல்லாம் நம்ம காலில் எங்கடா மேய்ச்சிட்டோமா இருந்தால் தறிக்கிட்டு ஓடும். நம்மகிட்ட இருந்து தச்சு வாழ்ந்துக்குது. பல மீன்களை சாப்பிட்றோம், பல மிருகங்களை சாப்பிட்றோம். இது வேட்டை உலகம். நம்ம தான் நிம்மதியாக இருக்கிற மனிதர்கள். ஆமாம், இல்லைன்னா அதோட இனத்தையும் அது சாப்பிட்டு போயிடும். இந்த வேட்டை உலகத்தில் இங்கே இழக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் நினைச்சாரு. இலக்கதான் பிறப்புனா இறப்பு, இவ்வளவுதான். இதுக்கெல்லாம் ஒரு நாள் கூட அஞ்சாதீங்க, தயங்காதீங்க. வாழுங்காலம் வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி இறப்பு நாளை கொண்டாடுவோங்கிற எண்ணத்தோட துளிமையோட இருக்க. உங்கள் நோய் தீர்வுக்கு முதல் காரணமே உங்கள் உள்ளம்தான். அது எவ்வளவு மகிழ்ச்சியா வச்சுக்க முடியுமோ துளியே அஞ்சாமல். நம்ம இறந்தா சொர்க்கத்துக்கு போறோம், நம்ம முன்னோர்கள்லாம் போய் பார்க்க போறோம். அங்க ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சிட்டு ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க லைஃபை. வாழ்த்துங்கள், நன்றி, வணக்கம். வாழும் வள்ளல் திரு R.R. தமிழ்ச்செல்வன் அவர்களே, திருமதி ஷர்மிளா சவுந்தரராஜன் அவர்களே, இன்றைய அழைத்த ஸ்ரீ மாதா கேன்சர் கேர் அவர்கள் திருமதி விஜயஸ்ரீ மகாதேவன் அவர்களே மற்றும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு தொண்டு நிறுவனம் இப்படி நடத்துறாங்கன்னா அது பெரிய விஷயம். அவங்கெல்லாம் சொன்னது போல புரட்சி தலைவர் வழியில் வந்தவள் நான். அவர் தான் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி சினிமாவுக்கு கொண்டு வந்தார். அவர் சொல்வார், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார். அதுதான் உண்மை. அது வாழும் வள்ளல். எனக்கு 15-16 வயசுலேயே என்னை ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வச்சார். அதுவும் என்ன, நான் கான்வென்ட்டில் படிச்சுட்டு இருந்தேன். என் ஃபோட்டோ நான் ஸ்கூலில் டான்ஸ் பண்ண ஃபோட்டோவும்
மனோகர் சார் ட்ராமாக்கு எடுத்த ஃபோட்டோகிராஃபரும் ஒன்று. அவங்க 2 பேரும் உட்காந்து அதை சொல்லிட்டு இருக்கியா இருந்தாலும் இந்த ராஜா ஃப்ரம் டாட்டரு ஹோலி இங்கிலீஷ் கான்வென்ட்டில் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நடிப்பாங்களான்னு கேளுங்க இருந்தார். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மனோகர் சார் கேட்டிருக்காரு. இல்லை முடியாது, நடிக்க மாட்டா, இப்போ தான் 10th ஸ்டாண்டர்ட் போகிறோம், ஹோலி இங்கிலீஷ் கான்வென்ட் 9th இருந்து. ஆனால் மனோகர் சார் ஒரு வாரம் பொறுத்து விடவே இல்லை. அம்மா நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க, நான் கூப்பிட்றேன், நடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க. எனக்கு ஆசை சின்ன வயசுல தான் சொன்ன ஒருவருக்கும் ஒரு ஆசை இருக்கும். சின்ன வயசுலேயே நல்லா படிப்பேன். பட் எங்கே மியூசிக் ஸ்கூலில் எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் எந்த ஒரு ப்ரோக்ராம் தான் என்ன தான் அப்போல்லாம் அங்கே ஃபாரினர்ஸ் சொன்னாங்க. மைக்கேல் லிகோன் டான்ஸ் போமா நீ போய் ஆடு. 5-6 வயசுலேயே கண்ணையா நடிச்சிருக்கேன். தமிழ் செகண்ட் லாங்குவேஜ் அலமேலு மிஸ் இருந்தாங்க. நல்லா படிமா, நல்லா போய் அது இது என்னன்னா நமக்கு என்ன ஒரு ஆர்வம் இருக்கோ அதை வளர்க்கணும். அதே மாதிரி தான் இங்கே இருக்கவங்களாம் நிறைய தொண்டு பண்ணுறாங்க. சென்னா அவர்களும் விஜய் அவர்களும் இவரும் தலைவர் வழியில் தான் நான் பயணிக்கிறேன்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இல்லை அது உண்மையே பெரிய விஷயங்க. அது தலைவர் பாடலாம் கேட்கவே வேணாம். தர்மம் தலை காக்கும், கண்ட சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும்னு. அதுதான் உண்மை. வாழ்றது சில காலம், வாழும்போது எல்லாருக்கும் எப்படி உதவி பண்ணுறோம், நம்மளால முடிஞ்சது. என்னையும் நானும் அப்படிதான். என்னால் என்ன உதவி முடியுமோ அது எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதை வந்து வெளியே சொல்ல தேவையில்லை. என் கூட சேர்ந்தவங்க, என்னோட வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு நம்மளால முடிஞ்சது. சொல்லுவாங்க சில பேர் சாமியை கும்பிடுவாங்க, ரொம்ப பக்தியாக கும்பிடுவாங்க. கும்பிட்டுட்டு யாருக்கும் ஒன்று செய்ய மாட்டாங்க. அதை விட சாமியை கும்பிடுங்க. நம்ம ஒரு கை கொடுத்து உதவுனா சாமி நம்மளை வாழ்த்துவாரு. அதுதான் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உண்மையில அது பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ உங்களை மாதிரி இருக்கலாம் சேர்த்து இன்னும் நல்லா அவங்களெல்லாம் ஊக்குவிச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை. ஒருத்தருக்கு குடும்ப பிரச்சனை, ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை, ஒருத்தருக்கு பண பிரச்சனை, ஒருத்தருக்கு இப்படி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் மீறி நம்ம சந்தோஷமா இருக்கணும். அப்போதான் நம்ம ஆரோக்கியத்தோடு இருப்போம். அதுதான் புரட்சி தலைவரோட எனக்கு சொல்லிக் கொடுத்தது. எப்பவுமே நம்ம ஆக்டிவாக இருக்கணும். எப்பவுமே நம்மளால முடிஞ்சுதான் பண்ணணும். அது எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் அழைச்சதுல உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த மாதா கேன்சர் இன்ஸ்டியூட் இன்னும் இது 12வது ஆண்டு, 25 ஆண்டு, 50 ஆண்டு, 100 ஆண்டு காலம் செழித்து ஒவ்வொருவரும் வேண்டி இது அனைத்து அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.